வணக்கம். வெல்கம் டு லதா ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ தால் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த தால் ஃப்ரை நிறைய பேர் மைசூர் பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா நான் இன்னைக்கு வெறும் பயத்தம் பருப்பு மட்டும்தான் சேர்க்க போறேன். அதுல நான் பயத்தம் பருப்பு ஒரு 2 கப்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மெஷரிங் கப்புல 2 கப்பு பயத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3, அதே மாதிரி ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ்ல 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பருப்பு நம்ம ஒரு தேவையான தண்ணியை ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா குழைய வெந்ததுனா தான் சேர்ந்தாப்புல வரும். அதனால இது பருப்பு முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுட்டு, உருளைக்கிழங்கையும் நான் வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிடுறேன். அப்புறம் இதெல்லாம் நறுக்கிட்டு அது வெந்ததெல்லாம் போட்டு எப்படி நம்ம தால் ஃப்ரை பண்றதுன்றத பார்க்கலாம். பொட்டேட்டோ தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். 1 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி போடுறேன். பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி ஒரு துண்டு, இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இந்த இஞ்சி கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாவை நான் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிடுத்து. இப்போ தக்காளியை பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் நான் பயத்தம்பருப்பு 2 கப்பு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நைஸாக வெந்திருக்கு, அதை எடுத்து வச்சுருக்கேன். சீரகத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன், கலருக்காக. ரொம்ப காரம் இருக்காது. அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விடலாம். நல்லா கொதிச்சுடுத்து தண்ணி. நான் ஒரு 3 பொட்டேட்டோவை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பொட்டேட்டோ 3. அது ரொம்பவும் மசிக்க வேண்டாம், ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் அது முழுசாக தெரியணும் அந்த உருளைக்கிழங்கு, அதனால் அது ரொம்ப மசிக்கலை. இப்போ அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கும். இப்போ அந்த பயத்தம்பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா நைஸாக வேக வச்சுருந்தேன். 2 விசில் வச்சுருந்தேன், குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுனா தான் இந்த தால் சேர்ந்தா மாதிரி வரும்.
அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிறது நல்லது. இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுடுத்து. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி பொடி பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. இப்போ இது எல்லாமா சேர்ந்து கொதிச்சுடுத்து. அடுப்பு அணைச்சிட்டேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பொட்டேட்டோ தால் ஃப்ரை ரெடி ஆகிடுது. நீங்களும் பண்ணி பாருங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.